சோஷியல் மீடியாவில் 45 லட்சம் ஃபாலோவர் வச்சிருக்கிற பையன் ஹெல்மெட் போடாமல் போகிறது தப்புன்னா, மதிப்புமிக்க காவல்துறை அவ்வளோ பெரிய ரோட்டில் ஹெல்மெட் போடாமல் போகிறது தப்பு தானுங்கண்ணே. இதுக்கு என்னென்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள்? ஏன்னா வாயடிச்சு போயிட்டீங்க. இல்லை உண்மைதான். என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இன்னமும் அவன் கார் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்குது. இன்னும் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். கட்டுறதா இஎம்ஐ கட்டுறத 2 மாதம் வருஷம் இஎம்ஐ ஒரு வருஷம் அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணல. லவுட் ஸ்பீக்கரில் போட்டதுக்கு இன்ன வரைக்கும் காரை தப்பு தான், தப்பு பண்ணிட்டேன். ஆனால் இந்த தப்பு எல்லாருமே நீங்கள் செய்கிறீங்க. தப்பு பண்ண முடியாது. ஈவன் தான் நீங்கள் கூட என்னைக்கா ஒரு நாள் பைக்கில் போகும்போது ஃபோனை எடுத்து தெரியாமல் பேசியிருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி நான் ஒரு நாளும் பேசுனது கிடையாது. பைக்கில் ராங் ரூட்டில் போனது கிடையாது, சிக்னல் ஜம்ப் பண்ணது கிடையாது, வீடியோ நீங்கள் பார்க்குறது கிடையாது. சும்மா நீங்கள் ஒரு 30 செகண்ட் பார்த்துட்டு ஒரு மனிதர் இப்படி தானே நினச்சிட்டு போயிடுறீங்க. அப்படி கிடையாது. ஒருத்தரை நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது. சாகிற வரைக்கும் டைம் இருக்குது. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாரோட இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் டைம் இருக்கான். அந்த இறந்த நாள் தான் பேசுமா அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது கடைசி வரைக்கும் டைம் இருக்குது நமக்கு. அதே மாதிரி அந்த ஒரு சின்ன டைமை வச்சு ஒருத்தங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு தான் தெரில. அது நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். அதான் உலகம் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். ஏதாவது தவறுகள் செஞ்சோம்னா அப்படியே படிப்படியாக மாற்றிக்க வேண்டியது தான்.